ஹலோ முக்கை 347வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா ஒரு பெண் குயின் மாதிரி ஒன்று வந்து நின்றுட்டு இருக்கு. அது நின்று நாமி எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி நிக்குது. இது ஏன்டா நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். டே அதோட ஃபைட்டிங் ஸ்கில் வச்சு அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. டே அந்த பொண்ணு தான்டா நம்மளோட எதிரி, அதுக்கு என்னடா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாருமே. டே முட்டாள் ஜாம்பிகளா, பொண்ணுங்க மேல யாராச்சும் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க அந்த பெண் குயின். இந்த நாய் மாதிரி இருக்கு பெண் குயின் வந்து, இது யாருன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா லூஃபி ரோபின் தான் கட்டுறாங்க. லூஃபியோ எல்லாத்தையும் அடிச்சு கம் கம் கேட்லிங் அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜென்ரல் ஜாம்பிஸ்லாம் வந்து இறங்கி நின்றுட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா 36 பவுண்ட் சொல்லிட்டு ஜோரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே ஜோரோன்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா ஜோரோவே கிடையாது, ஏதோ ஒரு தாத்தா மாதிரி, அதுவும் ஒரு ஜாம்பியா தான் இருக்கு. வாட்ஸ்மேன் என்னைக்குமே முதுகு பின்னாடி வந்து அட்டாக் வாங்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா லூஃபி அடிச்சு நொறுக்கிட்டு பெட்டியில லாக் பண்ணிட்டாங்க அவனை. அதை அப்படியே பிராங்கி ரோபின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ் நம்ம லூஃபிலாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தா ஸ்பைடர் மங்கி வந்து முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. டே உங்கள எங்கேயும் போக முடியாடா, பின்னாடி பாருங்க முன்னாடி பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மங்கி பேசிக்கிட்டே இருக்கு. பின்னாடி பார்த்தா ஜென்ரல் ஜாம்பிஸ் நிக்குது, முன்னாடி பார்த்தா ஸ்பைடர் மங்கி வந்து நின்னுகிட்டு இருக்கு. டே நீ அவனை பத்திலாம் முதல்ல யோசிக்க வேண்டாம், முதல்ல ஒன்ன பத்தி யோசிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் மங்கி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்க, உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். இங்க என்னன்னு பார்த்தா நாமி பக்கத்துல தான் காட்டுறாங்க. அந்த நாய் மாதிரி இருக்க பெண் குயின் பாஞ்சு எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு நொறுக்குது. என்னன்னு பார்த்தா இரும்பு பாலெல்லாம் உடைச்சு எரியுது. என்னடா புதுசா வந்தவன் என்னடா இந்த அட்டாக் பண்றான், மாஸ்டரோட பேச்சை மதிக்காம நம்ம கூட சண்டைக்கு நிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாக் வேறலான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவன் ஒரு ஜென்ரல் ஜாம்பியா இருப்பானோ, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு இவ்வளவு கை கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. நாமி சொல்றா, டே இந்த நாய் பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையாடா, இது சாஞ்சி பேசுற மாதிரி தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே டாக் குயின், உனக்கு சாஞ்சினா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். டே பைரட்ஸ் யார்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து உசப்பே அடி அடிக்கிறான். டே இவன் நம்மளோட எதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ ஒரு பக்கம் ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கு இன்னொரு பக்கம் வெடிக்கிற சத்தம் கேக்கு. இப்ப யாரா வாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லோலாவும் அபுசலாவும் தான் வேகமா ஓடி வராங்க. இது யாரா கோமாளின்னு சொல்லிட்டு, வேணா நீ என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லோலா என்ஜாய் பண்ணிட்டு வரான். நான் ஒன்னும் பிடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு வரான் அபுசலாம். சடனா ரிட்டர்ன்ல வரா லோலா. பிரின்சஸ் கரின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்து அபுசலாம் மேல வந்து விழுந்துட்டாவா. ஏன்னா நீ ஏத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல வரா. வேண்டாம் லோலா, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அபுசலாம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு பாஞ்சு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கா. இங்க உசப்பு சோப்பர் முழிச்சுங்க, இவனுங்க யாருடா இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டே இருக்காவா. ஆனா அபுசலாமா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எட்டிட்டு ஒரு மிதிக்கிறான் அவன். அடிச்சல லோலா சுத்திட்டு வந்து விழுதா. நாமி முன்னாடி வந்து விழுறாவா. கேட் பகலர் நாமி உன்னைய பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி லோலா பேசிக்கிட்டு இருக்கா. என்னது என்னைய பாத்துட்டியா, நான் யாரு அப்படி உனக்கு அப்படின்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னையே செய்ய வரீங்க, நான் எதையுமே இங்க திருடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. அபுசலாம் பக்கத்துல உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு லோலாவா கத்திக்கிட்டு இருக்கா. உசப்பு நாமி உசப்பு சோப்பரும் மிரண்டானுங்க, இப்படி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வரானுங்க. ஆனா அந்த பெண் குயின் டாக் வந்து வேகம் வந்து லோலா வச்சிருக்க கோடரையே எட்டிட்டு மிதிக்கி பொண்ணு மண்ணெல்லாம் கை வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பெண் குயின் டாக். என் வழியில வராதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி லோலா வாரா. அடிச்சு பறக்கூடாது அத. டாக் பெண் குயின் சொல்லிட்டு சோப்பரா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா செதறது. என்னைக்குமே பொண்ணுங்களை அடிக்க கூடாடா, அடிச்சா நான் உங்களை கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோப்பர் உசப்புன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அபுசலாம் வந்து இன்விசிபிள் மேன மாறிட்டான். ஆயிட்டு என்ன செய்யறான்னா நாமியை பிடிச்சி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். நாமி என்னடா பறந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சோப்பர் உசப்பு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நீ கடத்திட்டு போறான்னு சொல்றாவா. பார்த்தா தூக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். டே என்னை விடுறா நீ இந்த அந்த பாத்ரூமுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான் நாமி. அப்புறம் உண்மையிலே இன்விசிபிள் மேன் இருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்தது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இன்விசிபிள் மேன் ஆயிட்டான். நான் தான் அபுசலாம், நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி நார்மலாக தான், நான் தான் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தூக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். டே நீ இந்த மாதிரி மோசமானு சொல்லிட்டு எனக்கு தெரியாடா, நீயாடா அங்க வந்தது, இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தண்டர் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. போட்ட உள்ள அபுசலாம் செதறிட்டான். நாமின்னு சொல்லிட்டு சோப்பர் உசப்பு ஜெட்டு மாதிரி ஓடி வரானுங்க. இனிமேல் நமக்கு இருக்க கூடாது, வா நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள ஓடணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அபுசலாமா ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஏன்டா என்னோட பாடி மூவ் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு ஒரு லைட்டிங் போறதுக்கு மேல போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அபுசலாம் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னெல்லாம் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு லோலோவோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. டே அவங்க ஓடிடக்கூடாடா, வாங்க நம்ம சீக்கிரம் பிடிப்போம், இல்லைன்னா பெரோனா நம்மள வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் அந்த டாகி பெண் குயினே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு வந்து பிரச்சனை மாட்ட போறேன், நான் எதுக்கு இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எனக்கே புரியலன்னு சொல்லிட்டு டாக் பெண் குயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்னோட பாடி நல்லா மூவ் பண்ண முடியல, நான் வேற வீக்கா இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். வாங்க அந்த 3 வரையும் பிடிக்க போன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். டே அந்த பொண்ணை மட்டும் தொற்றாதீங்கன்னு சொல்லிட்டு அபுசலாம் கத்துறான். உன் வேலையை பாரு எபுசலாம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. நாங்க பெரோனாக்கு தான் வேலை பார்க்கறோம், உனக்குலாம் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போறாங்க. உங்களை வெயிட் பண்ண சொன்னு சொல்லிட்டு அபுசலாமா கத்துறான். சொன்னோன்னே ஷாக் ஆகுறாங்க. சரிடா இது பெரோனாவோட இடம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா, ஆனா என்னோட கோவத்தை நீங்க கிளப்புனீங்கன்னா உங்களை ஒருத்தனே விட மாட்டேன், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பெண் குயின் டாகியோ அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கு. உடனே கேக்குறான்,
சொல்றான். நீ யாரான்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க. உங்க யாரையுமே அந்த பொண்ணை தொட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண் குயின் டாக்கி பேசுது. என்னடா பேசணும்னு சொல்லிட்டு அபுசலாம் கட்டுக்கிட்டு இருக்கான். டே அபுசலாம கோவப்படுத்தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அபுசலமோ டென்ஷன் ஆயிட்டான். டே அது இப்ப வரப்போகுதான்னு சொல்லிட்டு ஷாக்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா கையை வச்சுட்டு ஒரு போடு போடுறான். போட்ட பொருள பெண் குயின் டாகோ செதறிட்டு ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்றான். நான் தான் சொன்னோம்ல நீ கோவப்படுத்தான்னு சொல்லிட்டு என்ன எதுக்கிட்ட கோவப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அடிச்சல்ல பெண் குயின் டாகியோ பேச்சு மூச்சு இல்லாம சாஞ்சதுதான். அப்படியே சாஞ்சிட்டான். இன்னொரு பக்கமும் உசபு சோப்பர் நாமி ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இந்த பன்னித்தலை இருந்துச்சுல அது வேற வேகமா துரத்திக்கிட்டே வருது. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான் உசப். நம்ம ஏன் தனித்தனியா பிரிஞ்சு ஓடக்கூடாதுன்னு சொல்லி உசப் கேட்டு வரான். டே என்னைய வந்து பகடக்காய யூஸ் பண்ணிட்டு நீங்க தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. டே சீக்கிரம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காவா. நாமி விட்டுட்டு ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரு உசப்பு வேகமா ஓடி வரானுங்க அவனுங்க. சடனா தடிக்கு கீழே விழுறானுங்க. சரி நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி சாயிரானுங்க அவனுங்க. ஆனா அவங்க ரெண்டு தடிக்கு கீழே விழுந்துட்டானுங்க. ஆனா இருந்தாலும் அவன் நிக்க மாட்டுக்கா. வேகமா நாமியை துரத்திட்டு போறான் லோலா. நம்ம தப்பிச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. டே அவன் நாமியை மட்டும் தான் ஃபாலோ பண்றான் நம்மள இல்லன்னு சொல்றான் உசப். டே அவன் நாமியை ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு இவனு ஷாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு பக்கம். டே சோப்பர் சரிப்பட்டா வாடா நம்ம நாமியை காப்பாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அபுசலாம் எனக்கு தான் வேணும் உன்கிட்ட தர மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பன்னித்தலே வேகமா நாமிட்ட வந்து அட்டாக் போடுது. ஆனா நாமியை தப்பிச்சவே ஓடுதா. இதுல ஒரு பக்கம் உசப்பும் சோப்பர் வராங்க நாமியை காப்பாத்த. ஆனா ஸ்டாப் பண்ணவே முடியல. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி பிராங்கி ரோபின் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் லாக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப என்னடா பண்ண சோரோ சாஞ்சி லூஃபி எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இங்க மங்கின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் மங்கி கத்திக்கிட்டே இருக்கு. உங்களோட பைரட்ஸ்க்கு என்னாச்சு அதே மாதிரிதான் உங்களுக்கு ஆக போகுது. ஆப்போசிட்ல வந்து இம்மோர்டல் ஜாம்பிஸ் வர வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே நீ மங்கியே ஸ்பைடரோ எங்களோட கப்பல் வந்து அங்க மாட்டினதுக்கு நீ தானடா காரணம். அந்த ஸ்பைடர் ரூப்ல உன் வேலை தானே சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நீ தான் முதல்ல எங்களை பாத்துக்கிட்டே இருந்தது அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமாடா அது நான் தான் வேலை பார்த்தேன். நாங்கெல்லாம் பெர்னசமோட கோஸ்ட் நெட்வொர்க்ல நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. உன்னோட காதை வச்சு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நீ கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிதானு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். பிராங்கி பின்னாடி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா அந்த ஜாம்பிஸ் வர நடந்து வந்துகிட்டே இருக்கானுங்க. இதை நான் ஹேண்டில் பண்ண நினைக்கேன்னு சொல்லிட்டு பிராங்கி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்ல ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சடனா கூப்பிடா வெண்ட்டுன்னு சொல்ல போறான். வெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். போட்ட போடல என்னன்னு பார்த்தா பிரிட்ஜே உடஞ்சி துண்டு துண்டா போயிருச்சு. டேவி பிரிட்ஜை உடச்சிட்டானு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரோபினோ வேற லெவலா அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பிரிட்ஜ் துண்டு துண்டானோன்னு எல்லாருமே மேல இருந்து வந்து கீழே வந்து விழுறானுங்க அவனுங்க. சியான் ஃப்ளூர் அப்படின்னு சொல்லிடுறாவா. என்னன்னு பார்த்தா விங்ஸ்ன்னு சொன்னோன்னே ரெக்க மாதிரி பறந்துகிட்டு இருக்கா. பறந்து வந்து பிராங்கிவே காப்பாத்தி ரெக்க அடிச்சு பறந்து போய்கிட்டு இருக்காவா. எவ்வளவு நேரம் இது ஒர்க் ஆகும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 செகண்ட் சொல்றாவா. அப்ப இதை ஏன்ட்ட விடும் சொல்லிட்டு ஸ்ட்ராங் ரைட்னு சொல்றான். அந்த என்ட்ரன்ஸ்க்கு மட்டும் போயிட்டோம்னா நம்ம வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிராங்கி. பார்த்தா அது உடஞ்சிருச்சு. இதுல ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ரைட்டை பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோபினா தலைமையில மிதிச்சு மேல ஏறிட்டா. பிராங்கி கீழே கிடக்குறான். இங்க என்னன்னு பார்த்தா மொத்த குரூவும் சாஞ்சிட்டானுங்க ஒரு பக்கம். மங்கி அந்த ஆளுங்க எல்லாருமே சாஞ்சி கிடக்குறானுங்க. நல்ல வேலை பார்த்தா பிராங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பிராங்கி உடச்சிட்டு மேல வந்துகிட்டு இருக்கான். நான் சாஞ்சிட்டேன் ஏன் தலைமையில ஏறி குதிச்சு நீ இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கீழே பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்பைடர் மங்கி இன்னும் சாகல. எல்லாருமே திரும்பி முதல்ல எஞ்சி நின்றுட்டு இருக்கானுங்க. கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் ஸ்பைடர்டா நான் மேலாம் ஏறுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கதை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்றாங்க. இப்படிலாம் பேசிக்கிற நேரத்துல மேல இருந்து எவனோ ஒருத்தன் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். யாராதுன்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். எவனோ கீழே விழுந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தது நம்ம ப்ரூக்கு தான். உயிரோட வரும் ஸ்கெலிட்டன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் பார்த்தா தரல வந்து விழுறான். அதோட முடியாது அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you bye.